உதயநிதி அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ரீபோஸ்ட் ஒன்று பண்ணது வந்து சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய வந்து ஒரு வயலாச்சு. இதெல்லாம் நீ இது போடுவாங்க, எதையாவது சார் பண்ணிட்டாரா, அதை பண்ணிட்டாரா, அவர் பண்ணாரா, ரீபோஸ்ட் பண்ணிச்சா வரலையா, இவர் ட்விட்டரில் ரீபோஸ்ட் பண்ண 40 பேர் செத்து போயிட்டா அதுக்கே அவர் எவனும் வாயத்துறதில்லை. இல்லை எவ்வளோ நடிகை ரீபோஸ்ட் பண்ணதுனால இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை? நயினாருக்கு வந்துட்டு அண்ணாமலைக்கு கிடைத்த ஒரு மீடியா ஃபோக்கஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை வந்து பிரியாணி கடை மாதிரி, நயினார் வந்து புளியோதரை மாதிரி. பிஜேபி பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை தில்லணும், ஆட்டையை போடணும், கொள்ளையடிக்கணும். இனத்தை கிழிச்சாயின்னு தெரியல, 40 வருஷமா எவருமே பண்ணல. இனிமே அப்படிதான் இருக்க போகுதுன்றது தான் இந்த சூழல். எம்ஜிஆர் உடம்பு செல்லாம் போனதுலேருந்து ஜெயலலிதாவோட முதல் டேர்ம் ஆட்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே எந்த ஒரு பாலம் கூட கட்டிக்காது. பூரண மது விலக்கை பற்றி எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்துன்னு அதை நான் வந்தால் ரத்து பண்ணிடுவேன், திறந்து விட்டுறது நல்லது தானே. பெருக்கெடுத்து ஓடுது சாராயம். கூட்டணி உடைய முடிவுகள் வந்துட்டு எந்த மாதிரி மாறும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ திமுகவினுடைய கூட்டணி அலையன்ஸில் உள்ளவங்கள சீட் பேரிங்கில் வந்து அதிகமாகவே அவங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது இருந்துட்டு இருக்கு. திமுக என்ன விஷயம் பண்ணாலும் இந்த துப்புளவு தொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே வந்துட்டு கம்யூனிஸ்டோட வந்தோன்னே ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்கு. நாள் வந்துட்டு ஒரு விழாவில் வந்து சிஎம் கடந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் வந்து நாங்கள் இந்த விட சீட்டெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம், அதிகமான சீட்ஸ் கேட்போங்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு விமர்சனத்தையும் தற்கால அரசியலில் வந்துட்டு முன்வைக்காமல் விஜய்க்கு எதிராக மட்டுமே திருமாவளவனுடைய ஸ்பீச்சும் இருக்குது, கம்யூனிஸ்டுடைய ஸ்பீச்சும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதான் தீய சக்திகளுக்கு எதிரான விஷயமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு குழந்தை வளர்க்குறீங்கன்னா அது முதல்ல பிளேடு எடுத்து கிழிச்சிடக்கூடாது, கரண்ட் வேலை கையை வச்சிடக்கூடாதுன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை அடம் பிடிக்கிறத 4 சாத்தலாம். முதல்ல அது கண்ணில் படாமல் பிளேடு, ஷார்ப்பான ஆயுதங்கள், சுவிட்சு இதில் கை விட்டுறாமல் பார்க்கணும். அதுதான் அந்த குழந்தைய முதல்ல நம்ம காப்பாற்ற முடியும். அதனால தான் அவர் வந்து அதை பார்க்குறாரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது பானிபூரி வேணும்னு கேட்கலாம், 4 சாத்தை போடலாம், அது வேறு. முதல்ல வந்து இது பிளேடை கீழே எடுத்து நம்மளை கிழிச்சு விட்டுரும், இல்லை கிழிச்சு விட்டுன்ற அந்த இதுலேருந்து முதல்ல இந்த குழந்தையை பாதுகாக்கணுன்றது தான். அதுக்காக தான் விஜய் தேர்வு பண்ணிட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரன் பொறுப்படுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அண்ணாமலை வந்து நிறைய இடங்கள் அந்த டிடிவியோட கூட்டணியில் வந்துட்டு அவர் இருக்கணும்னு சொல்லி அவர் நேரடியாக பேசுவது எல்லாம் பிஜேபியோட சென்ட்ரலில் நான் கேட்டுட்டு தான் பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நயினாருக்கு வந்துட்டு அண்ணாமலைக்கு கிடைத்த ஒரு மீடியா ஃபோக்கஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மீடியா ஃபோக்கஸ்ன்றது வந்து மீடியான்றது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஓசியில் பிரியாணி போடுறாங்கன்னு வைங்க, இன்னொரு இடத்துல ஓசியில் புளியோதரை தராங்க. எது பெஸ்ட்டாக இருக்கும்? 2 ஆப்ஷன் ஒருத்தருக்கு. அப்படி இருக்கும்போது எதை நோக்கி கூட்டம்? பிரியாணி நோக்கி தான் ஓடுவாங்க. ஆமாம், என்னைக்கு பிரியாணிக்கு ஒரு வேல்யூ வரைக்கும். அது மாதிரி அண்ணாமலை வந்து பிரியாணி கடை மாதிரி, நயினார் வந்து புளியோதரை மாதிரி. அவர் எந்த இடத்துல கொண்டு வந்து தங்க தட்டில் புளியோதரை போட்டு வச்சுட்டு அட்டை பிளேட்டில் பிரியாணி வச்சாலும் மக்கள் எதை நோக்கி போவாங்க? சாப்பிட்றது பிரியாணி தானே. அது எந்த அட்டை பேப்பரில் கொடுத்தாருன்னா, இல்லை டப்பாவில் போட்டு கொடுத்தாருன்னா, இல்லை இது தங்க பிளேட்டில் கொடுத்தாலும் புளியோதரை தானே. அந்த மாதிரி தான். அதனால தான் அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது. அட்ராக்ஷன் இல்லைனாலும் இப்போ நயினார் வந்துட்டு அந்த நிர்வாகிகள் நியமனத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலையும் நயினார் வந்து ரொம்ப கரெக்டாகவே நடந்துக்கிட்டாரு. இபிஎஸ் தான் அவருக்கு வேணும், அந்த ஓபிஎஸ்ஓ டிடிவிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளேயே அவர் போல. அதிமுகவினுடைய ஒரு கட்சியினுடைய நிர்வாகி எப்படி செயல்படுவாரோ அது மாதிரி நயினார் வந்து செயல்படுறாருங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அவர் மீது வைக்கிறாங்க. அதாவது பிஜேபியை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை தில்லணும், ஆட்டையை போடணும், கொள்ளையடிக்கணும் வளங்களை. அதுக்கு ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு ஆளை வச்சுருப்பாங்க. நல்ல மாதிரி ஒருத்தர் வருவான், மறு வச்சு ஒருத்தர் வருவான், இவர் நல்லவராக இருக்காரே புரியுதா உங்களுக்கு, அப்படி வருவான். ஒரு பெண் வேடமிட்டு ஒருத்தர் வருவான். கொள்ளையடிக்கிறதுக்கு பல ரூபத்தில் வருவாங்க. நீங்கள் சொல்கிற ஒருத்தர் ஒரு ரூபத்தில் அவர் இங்கே அனுப்பி விட்டார். எனக்கு இவர் தான் வேணும், இவரை வச்சு ஆட்சி அமைப்புறேன். இன்னொருத்தன் சொல்லுவான், இல்லை அவங்க 2 பேரை வச்சு தான் ஆட்சி அமைக்கப்படுறேன். அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கணுன்றது அவர்களோட நோக்கம். இவர்களுக்கு பதவின்ற எலும்பு துண்டை போட்டு இவங்களை வச்சு எப்படி யாரை பார்த்து மயங்குறாங்களோ அவங்க கையில் இது பண்ணுற மாதிரி. மொத்தத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேகலை வந்து 2 பேருமே முடிச்சவிக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஒருத்தன் வந்து தெல்லவாரின்மா, ஒருத்தன் தெரு பொறிக்கணுமா, மாற்றி மாதிரி சண்டை போடுவாங்க பாருங்க. மேகலைக்கு 2 பேருமே ஒன்று தான். தமிழ்நாடுன்ற மேகலை நீங்கள் என்ன ரூபம் போட்டு வந்தீங்கனாலும் அது வந்து நம்மளை ஆட்டையை போட வராங்கன்னு தான் அர்த்தம். ஆட்சி வந்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து ஒரு முடிகிற சீல ஒரு தேர்தலை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு, ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறதுல அவருக்கான ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு அந்த கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, அப்படிலாம் யாரும் பார்க்கல. ஒருத்தர் வந்தாருன்னா இன்னொருத்தர் வருவார் அப்படின்ற ஒரு அனுமானம். இல்லை, கட்சியில் அடுத்த கட்டத்திற்கான ஒரு பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குது அவங்க திமுகவில் வந்துட்டு.
ஒரு உதயநிதி அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ரீபோஸ்ட் ஒன்று பண்ணது வந்து சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய வந்துன்னு ஒரு வயலாச்சு. அது தவறுதலாக நடந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அது குறித்த ஒரு விமர்சனங்கள் என்ன, ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் இந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கலாமாங்கிற இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கில். இல்லை, அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ அமெரிக்க அரசியலில் வந்து ஒரு நீண்ட காலமாக ஒரு விஷயம் இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, அவங்க என்ன ஆட்டம் வேணாலும் போடுவாங்க, எப்படி வேணாலும் ப்ளூ ஃபிலிம் எடுப்பான், ஒரு பொண்ணை 4 பேர் இது பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து விற்க முடியும், அமெரிக்காவில் பண்ண முடியும், தொழிலே பண்ண முடியும், எல்லாம் பண்ணுவாங்கலாம். ஆனால் அவனோட ஜனாதிபதி மட்டும் ஒரு பொண்டாட்டியோட வாழணும், கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்றவன் தான் ஜனாதிபதியாக இருக்கணும், இல்லை வந்து பேச்சுலராக இருக்கணும். பல மனைவிகளோட வாழ்கிறவன்லாம் ஜனாதிபதி ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில், சொல்லி உருட்டிகிட்டு இருந்தாங்க ரொம்ப. ட்ரம்ப் வந்து என்ன பண்ணான், ட்ரம்ப் வந்தோடனே ட்ரம்ப்புக்கு 3 ஒய்ஃபு, இப்போ இருக்கிறது 3வது. அது போக வந்து ஸ்டாமி டேனியல்ஸ்னு ஒரு ப்ளூ ஃபிலிம் நடிகை, உலக புகழ்பெற்ற ப்ளூ ஃபிலிம் நடிகை, அவளோட உறவு வச்சிருந்து நண்பியாக இருந்தது, எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எலெக்ஷனில் தலைமை பொறுப்புக்கு வர வந்து ஆளக்கூடிய தகுதி உள்ளவனான்னு மட்டும்தான் பார்க்கணும். எல்லாரும் செய்கிறது தான் அது. எல்லாருமே மறைமுகமாக இருப்பான், இல்லைன்னு சொல்லுவான். அப்போ பொய் சொல்லி ஒருத்தன் வந்தான்னா ஏற்றுக்குவாங்களா அப்படின்றாரு. இப்போ அதை ட்ரம்ப் போட்டு அமெரிக்காலே உடச்சி விட்டாப்புல. போடா நாய்ங்களா, நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, ஜனாதிபதி மட்டும் யோக்கியனா இருக்கணுமா, போடா அப்படின்ட்டு நான் இப்படி தான்டா அப்படின்னு சொல்லி எல்லா உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போச்சு. ஸ்டாமி டேனியல்ஸோட தொடர்புக்கு, இவளோட தொடர்புக்கு, இந்த அவளை வச்சுருக்காரு. ஆமாம் நான் வச்சுருக்கேன், இப்போ யார் இல்லைன்னு சொன்னா அப்படின்னா என்னாச்சு, ட்ரம்ப் தான் ஜனாதிபதி. அதனால் இதெல்லாம் இவங்க இத்து போனவங்க, எதையாவது ஷேர் பண்ணிட்டாரா, அதை பண்ணிட்டாரு, அவர் பண்ணாரா, ரீபோஸ்ட் பண்ணிச்சா வரலையா, ஒரு ட்விட்டரில் ரீபோஸ்ட் பண்ண 40 பேர் செத்து போயிட்டான், அதுக்கே எவனும் வாயை திறக்கலை. இதில் எவ்வளோ நடிகை ரீபோஸ்ட் பண்ணதுனால இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன அதனால பிரச்சனை, எவன் வீட்டில் உலக ஒழிக்காமல் போயிடுச்சா, 40 பேர் செத்து போயிடுச்சு, செத்து போனவனே அவன் தாயை வந்து மகன் செத்தா நல்லதுன்றான். இப்படி ஒரு சமூகத்தில் போயிட்டுருக்காங்க. இதில் என்ன இருக்குது சார், பூரண மது வழக்கை பற்றி எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்துன்னு நான் வந்தால் ரத்து பண்ணிடுவேன், 28,500 கோடி ரூபாய் வந்துட்டு ஒரு மாநிலத்துக்கு லாஸ் ஆகிட்டு இருக்குது, இதை வச்சு எத்தனை நலத்திட்ட பணிகளாம் நடத்தினா எதுக்கு வந்துட்டு மது வழக்கு அமலில் இருக்கணும்னு கேட்குறாரு. அது அவங்க ஊரில் கேட்டு தான் இருக்காப்புல. அதில் டேங்கில் சாராயம் காய்ச்சி விற்றுட்டு இருக்காங்க, பைக்கில் டேங்கில் சாராயத்தை பிடிச்சிட்டு வந்து பிடிச்சி. போன வாரம் நான் போயிருக்கும்போது கூட பீகார் போன வாரம் போயிருந்தேன். அதுக்கு முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏட்டெல்லாம் போட்டு வந்து வச்சிட்டாங்க. எப்படா சாராயம் காய்ச்சல் தடுக்கலாம், புரியுது அவங்களுக்கு. அரசியல்வாதி தான் அப்படி பண்ணுறாங்க, நீ ஏன் தடுக்கிற போலீஸ், அவங்கள போட்டு துவச்சிட்டாங்க. அப்படி போயிட்டுருக்கு. அப்படி திறந்து விட்டுறது நல்லது தானே. பெருக்கெடுத்து ஓடுது சாராயம். ஒரு பக்கம் உத்தராகண்டில் ஜார்க்கண்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் யூபியிலேருந்து பாட்டிலாக கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டால் கவர்மெண்ட்டுக்கு 28,000 கோடி வரும், அதை வச்சு நல்லா வளர்ச்சி திட்டம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. என்னத்தை கிழிச்சாங்கன்னு தெரியல, 40 வருஷமாக எவனுமே பண்ணல. இனிமே அப்படி தான் இருக்க போகுதுன்றது தான் உள்ள சூழல். அதனால் ஆளாளுக்கு அந்த ஊரை கொள்ளையடிக்கிறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு புது கதையை விட்டுட்டுருங்க, அவ்வளோதான். இறுதியாக ஒரு கேள்வி சார், சென்னையுடைய மழை வெள்ளம் வந்து ஒவ்வொரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லையுமே வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் சாலைகள் வந்து இன்னமும் வந்துட்டு ஒரு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னாலே ஓவராலாகவே வந்துட்டு சாலைகளில் வந்துட்டு அதிகமான வந்துட்டு நீர் தேங்குறது வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் வந்துட்டு சரி செய்யப்படாத சாலைகள் தான் வந்து இருந்துட்டு, எத்தனை மாநகராட்சி எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் நடந்துட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த ஊர் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது பேசணும் அப்படின்னா இது ஒரு லைன்லலாம் சொல்ல ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஏன் அப்படி இருக்குது, சிங்கப்பூர்லேயும் இருக்குது, மலேசியாலேயும் அப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது அப்படி. சரி, ஸ்ரீலங்காவில் கொழும்பு சிட்டியில் எப்படி இருக்குது, அந்த அளவு கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே டெவலப்மெண்ட் ஆகலாம். இப்போ இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி கொழும்பு சிட்டி எப்படி இருந்ததோ அந்த நிலமையில் கூட இன்றைக்கி சென்னை சிட்டி இல்லைன்றது ஒரு இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ பெங்களூர் டெவலப் ஆயிடுச்சுன்னு, ஹைதராபாத் டெவலப் ஆயிடுச்சு, ஐடி டெவலப் ஆயிடுச்சுமா. என்னன்னா, அதுக்கு ஒவ்வொரு பிளானர் இருந்தாங்க. இப்போ விஸ்வேஸ்வரையா ஒருத்தர் இருந்தார் அங்கே இதில் கர்நாடகாவில் பெங்களூரில். அவர் வந்து ஒரு 30-40 வருஷத்தை தாண்டி யோசிச்சார். சாலைகள்லாம் சும்மா டபுள் ரோடெலாம் இருக்கக்கூடாது, 8 வே ரோடாக இருக்கணும். காரே இல்லை, 80s 8 வே ரோடுக்கு பிளான் பண்ணவர் அவர். விதான் சௌதாலாம் பார்த்தா பிரம்மாண்டமாக தெரியலான்னு சொல்லி 10 வழி சாலை. இப்போ இல்லை, 80கள். இந்த பக்கம் 5 வண்டி போகலாம், அந்த பக்கம் 5 வண்டி போகலாம். மவுண்ட் ரோடை விட இன்னொரு மடங்கு பெருசாக விதான் சௌதா ரோடை போட்டு
எங்கெங்கெல்லாம் பார்க் இருக்கணும், எத்தனை ஏக்கரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிட்டி எப்படி ஒரு சிட்டினா எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்ணாங்க. 40 வருஷத்துக்கு கடந்து யோசிச்சு. ஆமாம், 80s 70s எண்டில் யோசிச்சு 80s இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 85 86 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டு சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணார், ஹைதராபாடு எல்லாம் சென்னை டெவலப் ஆகுது ஐடி. அப்போ ஹைதராபாடை எப்படிலாம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஏரியாவை டெவலப் பண்ணலாம்னு சொல்லி அது இனிஷியலி வந்து பிளான்டு சிட்டி. அதில் அது ஒரு அழகான சிட்டியும் கூட, மேடு பள்ளமாக மலைகள் அந்த மாதிரி ஒரு இடம் அது. அதனால அது எக்ஸ்டென்ஷனே ஈஸியாக பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் தான் என்னென்னா நமக்கு ஒரு தர்த்திரியம் பிடிச்ச காலம் என்ன ஆயிடுச்சுன்னா, எம்ஜிஆர் வந்து உடல்நிலை சரியில்லாத அந்த 10 வருஷம் 84லேருந்து 90 வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி காலேஜ் எல்லாம் வந்துச்சு. எம்ஜிஆர் பீரியட்லாம் காலேஜ் வந்துச்சு. அதோட நின்று போச்சு. எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போனது. அதுக்கப்புறம் 89 திருப்பி திமுக ஆட்சி வந்து 2 வருஷத்தில் கலைஞ்சது. அப்புறம் ராஜீவ் இறந்தது. அதுக்கப்புறம் எந்த அனுபவம் இல்லாத ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தது. இப்படின்னு அந்த ஒரு 15 வருஷம் நாசக்காடு ஆனதோட விளைவு தான் இன்றைக்கி இப்படி இருக்குது. எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து ஜெயலலிதாவோட முதல் டேர்ம் ஆட்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவுமே எந்த ஒரு பாலம் கூட கட்டியிருக்காது ஜெயலலிதா. 91லேருந்து 96 வரைக்கும். 89 நிறையா டெவலப்மெண்ட் நடந்துச்சு. மதுரையில் நடந்துச்சு, கோயம்புத்தூரில் சில டெவலப்மெண்ட்லாம் இருந்துச்சு. சென்னையில் கொஞ்சம் ஆரம்பிக்கும்போது ஆட்சியை கிளச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு காட்டு தர்பார் ஆட்சியாக 6 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ணுறதுக்குள்ளே சிட்டி வந்து ஓரளவுக்கு எப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு. வேளச்சேரி அதுக்கப்புறம் திருப்பி கலைஞர் 96 வந்ததுக்கப்புறம் தான் ஈசிஆரை டெவலப் பண்ணி, இல்லைன்னா ஈசிஆரும் காலியாகிருக்கும். ஓஎம்ஆர் ஈசிஆரும் கேவலமான நிலைமையில் இருந்திருக்கும். அது திமுக ஆட்சியில் தான் சரி பண்ணாங்க. 96க்கு அப்புறம் தான் ஒரு ஐடி காரிடார்னு ஒன்று ஆரம்பித்து அது இன்றைக்கி போயிருக்க மாமல்லபுரம் வரைக்கும் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு அந்த இடைப்பட்ட ஒரு 15 வருஷத்தில் வந்து ஒரு சரியான ஆட்சி முறை இல்லாததுனால அன்னைக்கு அடி வாங்கினது தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இனி ஃப்யூச்சரில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பாலங்கள் உருவாக்குனாலும் சரி, போன அதிமுக ஆட்சி எண்டில் கூட சில விஷயம் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் எதுவுமே நடக்கலாம். ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் நம்ம வேலுமணி நிறையா விஷயங்களை இந்த ரோடு விஷயங்கள் எக்ஸ்டென்ஷன் விஷயங்கள்லாம் பண்ணினால அதுக்கப்புறம் இப்போ திமுக வந்து பக்காவாக பிளான் பண்ணி இன்னும் நிறையா விஷயங்கள் கொண்டு போகிறதுனால இது அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா சிட்டி ஃபுல்லாகவே மெட்ரோ போட்டுருக்காங்க. இந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா இதோட பலன் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும். 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சிட்டியே ஒரு மிக பிரம்மாண்டமான, இந்தியாவில் எந்த சிட்டிலையும் இவ்வளோ மெட்ரோ லிங்க் போடவே இல்லைன்ற ஒரு நிலைக்கு வரும். பெங்களூர் இன்றைக்கி டிராஃபிக் ஜாமில் சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹைதராபாத் இன்னும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைதராபாத் என்ன நிலைமைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு. பெங்களூர்லலாம் ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளே வாழலாம், ஆன்லைனில் ஒர்க் பண்ணலாம். அவன் வெளியில் போயிட்டு வரணும் ஒரு 10 கிலோமீட்டர்னால் சாத்தியமே இல்லாத இப்போ எல்லா கம்பெனிலாம் அடித்து ஓடிட்டு இருக்கான். ஆனால் அந்த நிலைமை தமிழ்நாட்டில் வராமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இப்போ திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மெட்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கேயோ லிங்க் பண்ணுறாங்க. ஈசிஆர்லேருந்து ஓஎம்ஆர்லேருந்து துறப்பாக்கத்துலேருந்து இங்கே வரைக்கும் இதை ஃபினிஷ் பண்ணி திருப்பி அங்கே கீழே இருக்க சாலைகள் எல்லாமே போட்டாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு மெகா சிட்டியாகவும், அதே நேரத்தில் இந்த வடிகால் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு நான் பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஆட்களில் சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வரவங்க, ஸ்ரீலங்கா போயிட்டு வரவங்கெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இப்போ மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில், அதாவது எப்படின்னா ஒரு ரோடு இருக்குதுன்னு வைங்களேன், அந்த ரோட்டில் வந்து ஒரே கட்டமைப்பில் தான் எல்லாமே இருக்குது. அந்த ரோடுக்கு நடுவில் தான் மெட்ரோ போகும். இங்கே இருக்க மாதிரி தான் தாய்லாண்ட்லேயே மேலே போகும். அதுக்கு ஒட்டியே அந்த ரோடு ஒட்டியே வந்து ஒரு ரோடு அளவுக்கு ஒரு 20 அடி அளவுக்கு மழைநீர் வாய்க்கால் போகும். இது வந்து அந்த ரோடு எங்கெல்லாம் போதோ சிட்டிக்குள்ளே கேஎல் சிட்டியில் எங்கெல்லாம் மெயின் ரோடு போதோ அங்கே ஃபுல்லாகவே லைட்டாக டேப்பராக வச்சு இந்த சைட்லேயோ இல்லை அந்த சைட்லேயோ மழை நீர் வடியால் போகும். இல்லைன்னா ரோடுக்கு நடுவில் போகும். மெட்ரோ போகாத இடத்துல ரோடுக்கு நடுவில் இப்படி இருக்கும் ரோடு. 2 தண்ணியும் வந்து 5 நிமிஷம் கூட நிற்காது. அப்படியே உள்ளே வரும். அந்த தண்ணி வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், நேராக கடலுக்கு போயிடும். அந்த மாதிரி காங்க்ரீட்டில் பண்ணி வச்சிட்டாங்க. இன்றைக்கி நேரத்தில் இல்லை, 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே மலேசியா ஃபுல்லாகவே அதை பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் வாய்க்காலில் பார்த்தீங்கன்னாலே அங்கே அழகாக போய் உட்காந்துக்கலாம் போல தோணும். அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபினிஷிங், காங்க்ரீட் ஃபினிஷிங் அப்படி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாதி மண்ணை போட்டு காங்க்ரீட்டுன்ற பேருக்கு நீங்கள் போடுற இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். இன்றைக்கி நேரத்தில் இந்த 20 வருஷமாக அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரல அப்படின்றது. இனிமேனாலும் வரணும்.
அப்படின்றது தான் வருது. இந்த மெட்ரோ போட்டாங்கன்னா சிட்டி ஓரளவுக்கு மாறும். மாறுங்க. இந்த வாய்க்கால்கள் விஷயங்களில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட பலன்கள் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தெரியலாம். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி க்ளவுட்7 வாய்ஸோட ஸ்பெஷலிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.